ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பா. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? திருமலை குண்டியலில் ஒருவன் 100 கோடி திருடி விட்டான். எப்படி என்றால் 20 ஆண்டு காலமாக 13 குண்டியலிலிருந்து அந்த டெம்பிள் கிளர்க்காக வேலை செய்யும் ரவிக்குமார் என்பவன் 100 கோடியை திருடிவிட்டான். திருமலை குண்டியலில் பரக்காமணி என்ற ஒரு பெரிய ஹாலில் கவுண்டிங் பண்ணுவாங்க. அங்கே 100 கணக்கில் கேமராக்கள், சிசி கேமராக்கள் இருக்கும். எல்லோரும் லைனில் உட்கார்ந்து கவுண்டிங் பண்ணுவாங்க. ஆனால் அந்த சிசி கேமராக்கள் டேபிள்ஸ் மட்டும் கவர் பண்ணும். ஆனால் சின்ன சின்ன ஸ்பாட்ஸு, சில ஆங்கிள்ஸில் மட்டும் அந்த கேமராக்கள் கவர் பண்ண முடியாது. அதை கவனித்த இந்த ரவிக்குமார் டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் கேஷு, ஃபாரின் டாலர்ஸு பேக்கெட்டில், சாக்ஸில் வைத்து திருடுவான். அங்கே கிளர்க்காக வேலை செய்துக்கிட்டே இந்த குண்டியல் கணக்குகளை டேம்பர் செய்தான். இப்படி ஒரு நாளைக்கு 1000 கணக்கில் திருடி 20 வருஷங்களில் 100 கோடிக்கு மேலே பெருமாள் பணத்தை திருடிவிட்டான். 2023 வருடத்தில் திருடும்போது அவன் பிடிபட்டான். பிடிபட்ட பிறகு அவன் செய்த திருட்டு பற்றியும் பணத்தை பற்றியும் அனைத்தும் ஒப்புக்கொண்டான். ஆனால் இதில் ஒரு ஷாக்கிங் நியூஸ் என்ன தெரியுமா? 100 கோடிக்கு மேலே திருடினாலும் அவனை ஜெயிலுக்கு அனுப்பாமல் அவன் பேரில் உள்ள 7 ப்ராப்பர்ட்டிஸ் டெம்பிள் ட்ரஸ்ட்டுக்கு எழுதி கொடுத்ததாலே அவனுக்கு எந்த தண்டனையும் கொடுக்காமலே கேஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டார்கள். ஏன்னா YSR ஜெகன்மோகன் ரெட்டி அவனுக்கு வேண்டியவன். ஏபி கோர்ட்டு இப்போ இந்த கேஸை மீண்டும் ரீஓப்பன் செய்துவிட்டது. ரொம்ப கவர்ஸ்அப் நடந்ததுன்னு, ரெக்கார்ட்ஸ் டேம்பர் செய்தாங்கன்னு பவர்ஃபுல் பொலிட்டீஷியன்ஸுக்கும் இதிலே பங்கு இருப்பதால் இந்த கேஸை கோர்ட்டு சிஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒப்படைக்கப்பட்டது. நாம் எவ்வளவோ, அதாவது பக்தர்கள் எவ்வளவோ பயபக்தியுடன் குண்டியலில் போடுவோம் காணிக்கைகள். நம்ம நம்பிக்கையை இவர்கள் இப்படி அடித்து செல்கிறார்கள். பெருமாள் சும்மா இருப்பாரா? அவர்கிட்ட வச்சுக்கூடாது நண்பா. பெரிய பெரிய அரசியல்வாதிகளே அட்ரஸ் இல்லாமல் காணாமல் போய்விட்டனர். இவன் என்ன ஒரு ஜுஜுபி, நம்ம ரஜினி சார் சொன்ன மாதிரி. வரட்டா? நாளை மீண்டும் சந்திப்போம் ஒரு நல்ல விஷயத்துடன். நன்றி, வணக்கம்.